வணக்கம். சேஞ்சஸ் ஆர் த ஒன்ஸ் விச் நெவர் சேஞ்ச். அதாவது மாற்றம் என்ற ஒன்றே மாறாதது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ள இயலாத எந்த உயிரினமும் நிலை பெற்றிருக்க முடியாது. அதுபோல் அதாவது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய கல்வி என்பது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருக்க சேஞ்சஸ், அதாவது டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ், இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டதாக இருந்தால் மட்டுமே அந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு அந்த கல்வி உபயோகமுடையதாக இருக்க முடியும். நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸுக்கு கீழே இருந்த கல்வின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்று மாற்றம் பெற்று இருக்கிறது. இப்போ பார்த்தோன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய இம்பேக்டு, அதில் இருக்கக்கூடிய சாதகங்கள், அதில் இருக்கக்கூடிய பாதகங்கள், இது தமிழகத்தில் இதோட நிலைப்பாடு, இது எல்லாம் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தோன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 கொண்டு வரப்பட்ட இதோட மாடிஃபிகேஷன்னு சொல்லலாம். ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் டாக்டர் ராமமூர்த்தி கமிட்டி அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஜனார்தன கமிட்டி 1992 இது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இதில் பல்வேறு மாற்றங்கள் இருக்குது. அதாவது பேசிக்காக சொல்லணுன்னா எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்லேயே மாற்றம், அதாவது 10+2க்கு பதிலாக 5+3+3+4 அப்படிங்கிற மாற்றம் பெற்றிருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 5 years அப்படிங்கிறது ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ், அதாவது 3 years to 6 years வரை அவங்க வந்து பால்வாடி, அங்கன்வாடி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப் டு 8 years வரை படிக்கிறாங்க. 8 yearsலேருந்து 11 years வரைக்கும் அவங்க 3rd standard, 4th standard, 5th standard படிக்கிறாங்க. இந்த அப் டு 5th standard வந்து கல்விங்கிறது அவங்களோட தாய்மொழி வழி கல்வியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாய்மொழி வழி கல்வி ஏன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குழந்தையோட கற்றல் சிறப்புடையதாக இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வெளிப்படுத்துவதற்கும் அவங்களோட அவங்க திங்க் பண்ணுறதுக்கும் வந்து தாய்மொழி கல்விங்கிறது ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதுவே பார்த்தோன்னா அதுக்கப்புறம் 6th standardலேருந்து 8th standard வரை மிடில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மிடில் தான் நம்ம வொகேஷ்னல் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. ஆல்ரெடி நமக்கு வந்து +1 +2 வரும்போது 10+2 அந்த லாஸ்ட் 2 yearsல வொகேஷ்னல் எஜுகேஷன் இருக்குது. பட் இதை வந்து ஏர்லி ஸ்டேஜில் கொண்டு வராங்க. இது ஒரு நல்ல விஷயமா எப்படி பார்க்கலான்னா, காந்தியடிகளோட வர்தா எஜுகேஷன்லேயே சொல்லியிருக்காரு. அதாவது கல்விங்கிறது தொழிற்கல்வியும் சேர்த்து கொடுக்கப்படணும் குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து இது ஒரு கல்வி இடைநிற்றலுக்கு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதும் பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து கோடிங், ஏஐ, ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ், மியூசிக், வொகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன், இது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இன் சூஸிங் த சப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸாக பார்க்கலாம். அது ரெடியூஸ்டு கிளாஸ் ரூம் பேர்டனு, அவங்களுக்கு வந்து டீச்சிங்குங்கிறது வந்து பார்த்தோன்னா நியூ டெக்னாலஜி கொண்டு வரும்போது டீச்சர்ஸோட பேர்டனும் கொஞ்சம் குறையுது. பட் தே ஹாவ் டு இம்ப்ரூவ் தேயர் ஸ்கில்ஸ், அவங்க அப்டேட் ஆகணும், ட்ரெயின்டாக டீச்சர்ஸாக இருக்கணும், இது எல்லாமும் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதாவது நிறைய நன்மைகள் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஓராசிரியர் பள்ளிகள்லாம் இருக்குது. இதில் பார்த்தோன்னா ஒரே ஆசிரியர் தான் எல்லா சப்ஜெக்டும் சொல்லித்தராங்க. இப்போ அந்த குழந்தை வந்து ஏதாவது வேறு ஒரு மொழியை கற்றுக்கணும், மும்மொழி கொள்கையை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. ஏதாவது வேறு ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா அதுக்கான டீச்சர்ஸ் அங்கே இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. அதே போல் தான் ஒரு டெக்னிக்கலாக ட்ரெயின்டு டீச்சர்ஸாக இருப்பாங்களானாலும் சொல்ல முடியாது. இது எல்லாமே பெரிய கேள்விக்குறியான விஷயம். அதுக்கு அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ரூரல் ஏரியாஸில் அந்தளவுக்கு டெவலப்டாக இருக்கானா அதுவும் பெரிய கொஷின் மார்க். இதையெல்லாம் தாண்டி ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புதுமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சி கரண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மக்கள் எல்லாம் பயத்தில், அதாவது அது தொட்டோன்னா உயிர் பயம், அந்த மாதிரி அவங்க வந்து இருந்தபோது கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு லைட்லாம் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை அப்போஸ் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. ஏன்னா மக்கள் ஒரு விஷயத்தில் பழக்கப்பட்டுட்டா புதுமையை வந்து விரும்பாதவர்கள் இருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய சேலஞ்சாக பார்க்கப்படுது. ஸோ இதையெல்லாம் கலைந்து படிப்படியாக கொண்டு வரப்பட்டால் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதோட டார்கெட்டை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழகத்தில் நம்ம ஏற்கனவே மும்மொழி கொள்கையை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷும்
நமக்கு தமிழகத்தை வந்து தமிழகத்தில் அலுவல் லாங்குவேஜ் தாய்மொழியாக தமிழும் இருக்குது. ஸோ இந்த 2 லாங்குவேஜ் எங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து இன்டைரக்டாக, ஏன்னா இப்போ வேறு ஏதாவது லாங்குவேஜ் எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இன்டைரக்டாக ஹிந்தியை தான் கற்றுக்கணுங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து இது திரும்ப வந்து ஹிந்தியை வந்து இப்போஸ் பண்ணக்கூடியதாக இருந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்கப்படுது. அது இல்லாமல் இந்த பறந்து விரிந்த இந்தியாவில் ஒரு ரீஜனல்லையும் ஒரு மாற்றங்கள் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நமக்கான கல்வி அப்படிங்கிறது, அதாவது இந்த தமிழகம் அப்படிங்கிறது தமிழகத்துக்கான உரிமையாக கல்வி இருக்கணும், இங்கத்த மக்களுக்கான கல்வின்றது நாம் வடிவமைத்ததாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதே போல் இப்போது ஏர்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம வந்து தமிழகத்தில் அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட டார்கெட்டை நம்ம முன்னாடியே அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மறுபடியும் அந்த மாற்றம் கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி நம்ம எப்படி இதுக்கு வந்து இப்போ இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் எப்படி ப்ராக்ரஸ் இருக்குது அப்படின்னா, சில ஸ்கூல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கன்வாடி வந்து பார்த்தோன்னா அதாவது பால்வாடிங்கிறது வந்து கேந்திர வித்யாலயில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ப்ரோக்ராம்ஸ் லைக் நிப்போன, அதாவது பார்த்தோன்னா ஜாய்ஃபுல் லேர்னிங் கொடுக்குது. அண்ட் லைக் தீக்ஷா அண்ட் தட் ஸ்வயம், இதெல்லாம் வந்து அவங்களே லேர்ன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது. தென் விர்ச்சுவல் லேப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெக்கேஷ்னல் எஜுகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா கோடிங்கு, ஏஐஏ, கார்டனிங், இதெல்லாமே ஸ்கூல் ஸ்டடீஸில் நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குறைகள் களையப்பட்டு படிப்படியாக கொண்டு வரப்பட்டால் இது வெற்றியை தரும் என்று நம்புவோம். நன்றி.